மாப்பிள இப்ப நீ இருக்க நான் இருக்கேன், நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் ஐ லைக் யூ, யூ லைக் மீ. ஏன் என்ன காரணம்? நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு காமன் பாண்டேஜ், ஒரு காந்த சக்தி. இல்ல சார், இந்த திக்குவை தான் சார் நமக்குள்ள காமனா இருக்கு. ஆமா, உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு. நீ என்ன பார்த்து பாப்பா பரிதாபப்படுற, நான் உன்னை பார்த்து அரிதாபப்படுறேன். சார் நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல கேளு. நீங்க ஏன் சார் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அதுவா மாப்பிள, கொஞ்ச நாள் எனக்கு மூளை சரியில்லாம இருந்துதான், அதனால கல்யாணம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கு. அப்புறம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் குணமாயி திரும்பி வந்தேன். எல்லாரும் கல்யாணம் செய்து சொன்னாங்க. ஆனா கல்யாணம் செய்துக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு, அதனால செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில எங்க அப்பாவுடைய கட்டாயத்துக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மன மேடை உட்கார்ந்து இருக்கேன், அக்னிய பாக்குறேன், உடம்பெல்லாம் எரியற மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ், என் இருதயத்துக்குள்ளே அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருந்தது. கெட்டி மேல போட்டாங்க, என் தலையில யாரோ சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி இருந்தது. மந்திரங்களா கேட்கல, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்புன்னு சொல்ற மாதிரி இருந்தது. சம்திங் டெல்ஸ் மீ ஐ ஷுட் நாட் மேரி. நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன், நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். கத்திட்டேன் மாப்பிள, ஒரேடியா கத்திட்டேன். மாலைய கலட்டி எரிஞ்சிட்டு மனமேடி விட்டு எந்திரிச்சிட்டேன். சார் இப்படி குழந்தை குட்டி குடும்பம்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களே, கடைசி காலத்துல உங்களை யார் சார் காப்பாத்துவாங்க? நீதான் மாப்பிள. பயந்துட்டியா? ஏதோ ஒரு சக்தின்னு சொன்ன, அந்த சக்தி தக்க சமயத்துல என்ன வந்து காப்பாத்தும். நீ காலை பிடி. ஒரே காலை பிடிக்கணுமா? மணி வாடா, இருடா, ஆளே காணா. ஒருவேளை சாப்பாட்டுக்காக உள்ள நுழைஞ்ச நீ வீட்டோட ஐக்கியமாயிட்ட போல தெரியுது. அது கடமைடா. ஆமா, உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா? நம்ம 2 பேருக்குமே வேலை கிடைக்க போகுதுடா. இந்த 2 மாசத்துல அந்தமான் காட்டிலாக்காவில பாத்தியா? அந்தமான் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? பூவாவுக்கு சினிமா கோட்டையில டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கேன்டா. மணி, எனக்கும் பரவாயில்லடா, இங்க வேலைக்கு சோறு கிடைக்குது. வரப்போறியா இல்லையாடா? எப்படிடா வர்றது? இந்த வீட்டு உப்ப திருட்டுங்கிற ஒரே காரணத்தினால என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றாம என்னால வர முடியாதுடா. ஓஹோ பாலு, எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணும் போது நமக்குள்ளே ஒரு எலெக்ஷன் நடக்குதுடா. இருதயம் நல்லதுக்கு ஓட்டு போடுது, குத்தியான மூளை இருக்குது பாரு, அது கெட்டதுக்கு ஓட்டு போடுதுடா. முடிவை தீர்மானிக்கிற டிசைடிங் ஓட்டு மனசாட்சி கையிலடா. அதை நீ உபயோகப்படுத்த தவறிடக்கூடாது. வரண்டா. ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? உன் புத்திசாலித்தனத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஓகே ஓகே. நீ முத்துப்பேட்டையில எத்தனை வருஷம் படிச்ச? 6வதுல இருந்து 10வது வரைக்கும் நான் அங்கதான் படிச்சேன். ஓஹோ, ஏண்டா கண்ணா, இது உன்னுடைய பர்ஸ் தானே? அடடே ஆமா, கீழே கிடந்தது. கீழே கிடந்ததா? பிரிச்சு பார்த்தேன், உன்னோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணா, இது என்ன சர்டிபிகேட்? இது வேற ஒண்ணு இல்ல, நன்னடத்த சர்டிபிகேட். ஓஹோ, நீ ரொம்ப நல்ல பையன்னு வாத்தியார் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காருல்ல? ஆமா. ஐயா, கூடவே என்ன சொல்லிருக்காரு? நீயே படி, படிடா. பாலசுப்ரமணியம் என்கிற இந்த பையன் 6வதுல இருந்து 10வது வரை சென்னை கார்ப்பரேஷன் பள்ளியில் படித்தவன். மദ്രാஸ்ல படிச்ச பையனை முத்துப்பேட்டையில மாலி கூட படிச்சேன்னு யார்கிட்ட கதை இழக்கிற? ஏன் முழின்னு முழிக்கிறீங்க? எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சிட்டு தண்ட சோறு திங்கிற பயல தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்க. நான் ஒருத்தி மட்டும் இதை கண்டுபிடிக்கலன்னா அவ என்னத்த என்ன சுட்டிட்டு போயிருப்பானோ? டேய், ஆத்த கடக்க ஒருத்தன் இருந்தா அவனை கடக்க இன்னொருத்தன் இருப்பான். கையும் களமா பிடிச்சிட்டா உன்ன. ஏண்டா மாப்பிள? தின்னு முள்ளுக்காரனுக்கு மாப்பிள பார்த்தா வேற. நீ சும்மா நீ முத்துப்பேட்டையில படிக்கல? இல்ல சார். நீ மாலையோட கிளாஸ்மேட் இல்ல?
என்ன மன்னிச்சிருங்க சார். மாலி முத்துப்பேட்டைன்னா நான் இங்கதான் கிருஷ்ணாம்பேட்டை. வேலை தேடி தேடி பார்த்தேன் சார், வேலையே கிடைக்கல. வேலை கொடுக்குறேன்னு சொல்றவங்க எல்லாம் 20ல இருந்து 25க்குள்ள வயசு இருக்கணும்ன்றான். கூடவே 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றான். நான் எங்க சார் போவேன்? வயித்த கழுவ முடியல, கையில காசும் இல்ல, பசி தாங்க முடியல சார். ஒருவேளை சோறு கிடைக்குமான்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா இந்த வீட்டினுடைய சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் கை நீட்டு பிச்சை எடுக்கணும்? முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சு உரிமையோட சாப்பிடலாமேன்னு சொல்லிதான் மாறி முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். சாப்பாட்ட ஒரு புடி பிடிச்சேன். வாசல்ல குப்பை எரிக்கிற புகை வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிடுது இல்லையா? அதே மாதிரி உள்ள வந்தவன் தானா புகையா நுழைஞ்சனா வீடு புகைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். புகையோட புகையா கலந்துட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார், நான் ஓடி போயிடுறேன் சார். அவ்வளவு சுலபமா போக விட்டுருவேன். போதுண்டா உன் நடிப்பு, போதுண்டா. என்னடா விஷயம் சொல்லு. இன்னுமா உங்களுக்கு இவன் குணம் புரியல? உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுல இவனுக்கு ஒரு தனி பிரியம். டேய் சொல்லுடா. சொல்ல மாட்டேன். போதுண்டா விளையாட்டு, சொல்லுடா. சரி, இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் இந்த பாலுவது இல்ல, பாலசுப்ரமணியம்னு அடிக்கடி இங்க வந்துட்டு போறான இவன் ஃப்ரெண்டு, அவனதுதான். இவன் பேரு பால கணேசன். உங்களை எல்லாம் எப்படி திணற அடிச்சுட்டான் பாத்தீங்களா? போங்க போங்க, எல்லாரும் போங்க. ஏண்டாப்பா எங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் கிளைமேக்ஸ்ல கொண்டாந்து விட்டு வேடிக்கை பார்க்கணுமா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. மாப்பிள நீ விளையாடுறியா? நிஜமா சொல்றியா? ஒன்றும் புரியல மாப்பிள. நல்லா ஊக்கறப்பட்டு வந்தியா மிஸ்டர் மாலே? நான் உங்களோட நிஜமாவே படிக்கலையே. நீ வந்த அன்னைக்கே அது எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? குரூப் போட்டோல குடுமி வச்சிருக்கிற பையன் நான் தான் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அவனை அப்புறமா நீங்க சந்திச்சிட்டீங்களா? அந்த பையன் வேற யாரும் இல்ல, நானே தான். நீங்களேவா? அப்ப ஏன் சார் என்ன கேட்கல? எது வரைக்கும் போறேன்னு விட்டு பார்த்தேன். இப்ப ஏன் சார் என்ன காப்பாத்துறீங்க? நீ எப்பவுமே இங்க தங்கணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு மோசக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாலு, உன்னை சந்திச்சதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறத உணர்றேன். இப்போ வடநாட்டுல நாம இருக்கும்போது தமிழ் பேசக்கூடியவன் நாங்க சந்திச்சா எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. 25 வருஷமா பழகின எங்க அண்ணன் எங்க அக்கா விட ஒரு வாரமா பழகின ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் மேல ஒரு அனுதாபமே ஏற்படும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்கிற மாதிரி பாத்திரம் அறிஞ்சுதான் சார் அனுதாபம் பண்ணோம். அந்த அருகதை எனக்கு இல்ல சார். டேய் சுமாரா, இந்த வீட்டுல யாருக்காவது தீங்கிழைச்சியா? இல்லையே. திருடனியா? இல்லையே. கரெக்ட் சார், திருட இல்லைன்னு பிச்சைக்கார பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான் சார். இப்போ ஒண்ணு மோசம் போயிடல. முதல்ல இவங்க 2 பேரும் பிரிக்கிறேன், அப்புறம் அந்த பாலு பையனை விரட்டுறேன். எப்படியோ உங்க சோமன சொத்து நமக்கு வந்தா சரி. யுவர் ப்ரொபோசல் இஸ் குட். நடந்தா சரி. டேய் இப்ப நீ எனக்கு நிஜமாவே நண்பன். நிஜமாவே நண்பன் சொல்லிட்டா மாத்திரம் போதுமா? ஏதாவது பரிசு கொடுக்கறது. பரிசா? என்ன கொடுக்கறது? கழுத்துல தொங்குதே செயின், இது என் கழுத்துல போட்டா தொங்காதா? நான் போட்டுக்கிட்டதே இல்ல. மாலி, நான் உனக்கு நெருங்கிய நண்பனுங்கிறதுக்கு அடையாளமா நீ எனக்கு போட்டிருக்கிற முத்திரை இது. சரி, நான் பரிசு கொடுத்தேன், நீ என்ன கொடுக்குற? கை கொடுக்குற. நீ பரிசு கொடுத்து பதிலுக்கு நானும் பரிசு கொடுத்தா அது பரிசாகாதப்பா, கண்ட மாற்று வியாபாரம். மாலி, இந்த வீட்டுல திருத்த வேண்டிய சில விஷயங்களுக்கு இந்த அதிகார முத்திரையை நான் பயன்படுத்திக்கிறேன். சம்மதமா? ஓ எஸ். இந்த வீடு திருந்தினா சரிதான். வீட்டு கணக்கெல்லாம் என்ன பார்க்க சொல்லி கழுத்தா இருக்கிற எங்கிட்டயே முத்திரையா? சட்டம் போடுறதே நீயே தப்பு பண்ணா எப்படி? வேலையை பாடுற. கடைசியில உனக்கே முத்திரை காமிச்சுட்டானா? என்னாச்சுக்கா? ஏன் அழற இப்படி? எனக்கு ஏப்பா வம்பு? நான் போறேன். என்னாச்சுன்னா சொல்ல. ஒண்ணும் இல்லப்பா, அழுக்கு மூட்டையை லாண்டரியில போடுறதுக்காக ஹனுமந்துவை தேடினேன். சரி, அதுக்காக சொல்லிட்டு போக்கா. என்னாச்சு? ஹனுமந்துவை என்ன தேடுறது? சோத்தை தின்னுட்டு தின்னுட்டு எத்தனை கழுதைங்க வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. துவைக்கிறதானே என்ன கழுதேன்டாப்பா. அப்படியே சொன்னா
இன்னும் என்ன சொன்னா? இன்னும் என்னென்னமா சொன்னா? அதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன அருவாளை தூக்கிட்டு நிப்பேன். என்னால எதுக்குப்பா உங்களுக்குள்ள என்னவோ யாருக்கிட்டையாவது என் மனசுல இருக்கிறது சொல்லி அழகும் போல இருந்துச்சு. சொல்லிட்டேன், அழுதுட்டேன்.